லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் இன்று உயிரிழந்திருக்கிறாரு. மக்கள் அவரை கேப்டன் அப்படின்னு ரொம்ப அன்போடு அழைப்பாங்க. இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் விஜயகாந்த் முகங்கள் தான் தென்படுது. மக்கள் சாதி மத பேதமின்றி எல்லோருமே இரங்கல் தெரிவிக்கிறாங்க. நீங்கள் ஒரு சினிமாவில் இருக்கிறீங்க, அரசியலை விமர்சிக்கிறீங்க, அவருடைய பழகிய அனுபவம் உண்டா, இல்லை அவரை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள் உண்டா உங்களுடைய? நடிகர் விஜயகாந்த் அவர்கள் எதிர்நீச்சல் போட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் முடியாது என்று சொல்வார்களோ அதையெல்லாம் முடித்து காட்டிய ஒரு தீரர் என்று சொல்லலாம். திரைப்பட வாழ்க்கைக்கு அவர் உள்ளே வந்தபோது அவருடைய நிறத்தை காட்டி அவருடைய உருவத்தை பார்த்து நிராகரித்தவர்கள் தான் அதிகம். அவரை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு எதிர்நீச்சல் போட்டு ஏறத்தாழ அவர் முதல் படமாக எம்ஏ காஜா அவர்களினுடைய இயக்கத்திலே அவர் முதல் படத்தை நடிக்கிறார். இனிக்கும் இளமை என்கிற படத்திலே அவர் நடிக்கிறார். எம்ஏ காஜா அவர்கள் மாந்தோப்பு கிளியை போல பல திரைப்படங்களை எடுத்தவர், நகைச்சுவை காவியங்களை எல்லாம் தந்தவர். அந்த படத்திலே அவர் முதல் முறையாக வில்லனாக நடிக்கிறார். அடுத்த ஒரு படத்திலே அகல் விளக்கு என்கிற படத்திலே நடிக்கிறார். அந்த இரண்டு படங்களும் பெரிய அளவிலே வெற்றி பெறவில்லை. தூரத்து இடிமுழக்கம் என்கிற படத்திலே அவர் நடிக்கிற போது கொஞ்சம் கவனம் பெறுகிறார். அதுவும் ஒரு வெற்றி படம் அல்ல. எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் சட்டமூர் இருட்டரை என்கிற திரைப்படத்தை எடுக்கிற போதுதான் அவர் வெற்றி கதாநாயகனாக முதல் முறையாக வெளியிலே வருகிறார். அவர் திரையுலகத்திற்கு வருகிற போது ரஜினிகாந்த், கமல்ஹாசன் என்கிற இரண்டு பெரும் நடிகர்கள் மாபெரும் வளர்ச்சி பெற்ற ஒரு காலகட்டம் அது. ஏன்னால் 80களினுடைய தொடக்கம் என்கிற காரணத்தினாலே அவர்கள் இரண்டு பேரும் மாபெரும் வளர்ச்சி பெற்ற ஒரு காலகட்டத்திலே அவர் நடிகராக உள்ளே நுழைகிறார். அந்த சட்டமூர் இருட்டறையினுடைய வெற்றியை தொடர்ந்து அவர் நிறைய அலை ஓசை, சிவப்பு மல்லி, அது முழுக்க முழுக்க கம்யூனிசம் சார்ந்த ஒரு இடதுசாரி சித்தாந்தத்தை பேசுகிற ஒரு படம். அதனால தான் புரட்சி கலைஞர்னு கூட பேர். அவர் புரட்சி கலைஞர் என்கிற பட்டம் வந்ததற்கு வேறு காரணங்கள் இருக்கிறது. அவர் சின்ன வயசிலே இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களினுடைய தீவிரமான ரசிகராக இருந்தார். அரசியல் நிலைப்பாடு என்று வருகிற போது அவர் 1952 பிறந்தவர். 65 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே அவருக்கு 13 வயது, 8ஆம் வகுப்பு மாணவன் என்கிற நிலையிலேயே அவர் அரசியல் போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார். கலைஞர் அவர்கள் மீது அவர் கொண்டிருந்த பற்றின் காரணமாக கலைஞர் என்கிற பெயரையும், புரட்சி தலைவர் அவர்கள் மீது கொண்டிருந்த பற்றின் காரணமாக புரட்சி என்கிற பெயரையும் இணைத்து புரட்சி கலைஞராக மாறினார். எம்ஜிஆரோடும் கலைஞரோடும் அவர் அவ்வளவு நேசிப்பு கொண்டவராக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழ் சினிமாவிலே திரைத்துறையிலே முதல் முறையாக ஈழத்தமிழர்களுக்காக ஒலித்த முதல் குரலை விஜயகாந்த் தான். விஜயகாந்த் அவர்கள் தான் ஈழத்தமிழர்களுக்காக வேண்டி முதல் முறையாக மிக ஒரு பெரிய போராட்டங்களிலே கலந்து கொண்டார். ஈழத்தமிழர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த போரினால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளை பற்றியெல்லாம் கடுமையாக மனிதாபிமான அடிப்படையிலே பேசினார். தன்னுடைய மகனுக்கே பிரபாகரன் என்று பெயர் சூட்டினார். அப்படியெல்லாம் அவர் ஈழத்தமிழர்கள் மீது பற்று கொண்டவர். ஈழத்தமிழர்களை இன்றைக்கு ஆதரிக்கிறவர்கள் எல்லாம் வெளிநாடுகளிலே பரவி கிடக்கிற பணக்காரர்களோடும் என்ஆர்ஐகளோடும் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இலங்கை தமிழர்கள் அகதிகளாக இருக்கிற இடத்திற்கு சென்று அவர்களுக்கான நிவாரணப் பொருட்களை வழங்கியவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். இப்படி பல மனிதாபிமான பண்பு கொண்டவர். பசியென்று ஒருவன் கூட சினிமாவிலே இருக்கக்கூடாது என்று நினைத்தவர். அவர் கதாநாயகனாக நடிக்கிற அந்த ஆரம்ப காலகட்டங்களிலே நடிக்கிற போது ஒரு திரைப்படத்திற்கான மேக்கப் போட்டு அவர் உட்கார்ந்துருக்கிறார். அவருக்கான உணவு வரவே இல்லை. அவர் பசியோடு இருக்கிறார். என்னன்னு பார்க்கும்போது முக்கியமான விஐபின்னு சொல்லி அந்த படத்தில் நடிச்ச ஹீரோயின் வர்றதுக்காக வெயிட்டிங்கில் எல்லாரும் உட்காந்துட்டே இருக்கும்போது அந்த அம்மா வர்ற வரைக்கும் அவருக்கு சாப்பாடு போடாம விட்டாங்க. அன்றைக்கே அவர் முடிவெடுக்கிறார் வைராக்கியமாக, என்னை போல் எவனுமே சினிமாவில் பசித்திருக்கக்கூடாது என்று. வாய்ப்பு தேடி வருகிற அத்தனை பேருக்கும் வாய்ப்பை வழங்க முடியாமல் வேண்டுமானால் போகலாம், அவர்கள் வயிறார சாப்பிட வேண்டும் என்று அவர் நினைத்தவர். உதவி இயக்குநர்களாக இருக்கிறவர்கள் யார் வீட்டு வாசலை தட்டலாம் என்று சொன்னால் தைரியமாக புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களினுடைய வாசலை தட்டலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெருந்தன்மையான ஒரு மனிதராக, மனிதாபிமானம் கொண்ட ஒரு மனிதராக அவர் திகழ்ந்திருக்கிறார். தொடர்ந்து அவருக்கு சினிமாவிலே பல வளர்ச்சிகள் வருகிற போதெல்லாம் தன்னுடைய நட்பை மறவாமல், நண்பர்களை கைவிடாமல், தன்னை சார்ந்திருக்கிறவர்களை எல்லாமே அவர் உயர்த்தி பார்க்கிற ஆசைப்பட்டார். அதிலும் குறிப்பாக தன் சினிமாவிற்கு தொடங்கிய காலத்திலே அவர் யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்கள் வாசலுக்கு போகாமல் புதிய புதிய இயக்குநர்களை கண்டடைந்தார். அதெல்லாம் அவருடைய மாபெரும் வெற்றி என்று சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் அந்த டிஎஃப்டி என்று சொல்லக்கூடிய திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கி ஊமை விழிகள், செந்தூரப்பூவே என்கிற ஒரு ஆபாவனன், ஆர்கே செல்வமணி, அரவிந்தராஜ் போன்ற இயக்குநர்கள் எல்லாம் உருவாவதற்கான ஒரு புதிய வாசலை அவர் திறந்து வைத்தார்.
அவருடைய 150 படங்களுக்கு நடித்திருக்கிறார். ஒரே ஒரு படம் வந்து விருதகிரி என்கிற படத்தை அவர் டைரக்ட் செய்திருக்கிறார். இப்படி இவ்வளவு பெரிய கலை பயணத்திலே புதிய இயக்குனர்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கிறது என்று கேட்டால் ஏறத்தாழ 54 இயக்குனர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸாக ஜெயித்த இயக்குனர்களோடு மட்டும்தான் பணிபுரிய விரும்புகிறார்கள். புதிதாக ஒருவன் கதை கொண்டு வருகிறான், ஒருவன் புதிதாக வாய்ப்பு தேடுகிறான் என்றால் அவனுக்கான வாசலை திறந்து வைத்தது என்று சொன்னால் அது விஜயகாந்த் அவர்கள்தான். இப்படி பல சிறப்புகள் அவரை பற்றி சொல்ல முடியும். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ ரஜினி கமல் வரிசையில் வந்து அந்த 2 பெரிய நட்சத்திரங்களுக்கு இடையில் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு தனித்துவமாக நடிக்கிறாரு, தனித்துவம் பெறாருன்னு சொல்கிறீங்க. அது எப்படி சாத்தியமாச்சுன்னு சொல்கிறீங்க? ஏன்னா சினிமாலையும் அவர் ரஜினி கமல் மத்தியில் அவர் தன்னை நிரூபிக்கிறாரு, அரசியல்லையும் ஜெயலலிதா இருக்கும்போது கலைஞர் இருக்கும்போது 2 பேருக்கு மத்தியிலும் தன்னை ஒரு அரசியல் ஆளுமையாக நிரூபிக்கிறார்ல. இது எப்படி சாத்தியமாச்சு அவருக்கு? ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள் என்ன பாதையிலே பயணிக்கிறார்களோ அந்த பாதையிலே பயணிக்காமல் தனக்கென ஒரு புதிய பாதையை அவர் உருவாக்கி கொண்டார். ரஜினிகாந்தை அவர் பின்பற்றவில்லை, கமலஹாசனை அவர் பின்பற்றவில்லை. அவர்கள் பெரிய பெரிய இயக்குனர்கள் பாலச்சந்தர் படங்களிலே, பெரிய இயக்குனர்கள் படங்களிலே வந்து அந்த காலகட்டத்திலே அவர்கள் பணிபுரிந்த போதெல்லாம் இவர் அவர்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் புதிய இயக்குனர்கள் பக்கம் அவர் போனார். புதிய அலைவரிசையை வந்து உருவாக்கினார். ட்ரெண்ட் செட்டிங் படங்களை, நிறைய படங்களை அவர் வந்து உருவாக்கினார். உதாரணத்திற்கு அவர் எவ்வளவு வெரைட்டியான படங்கள் நடித்திருக்கிறார் என்று சொன்னால், தூயவன் என்று ஒரு கதாசிரியர் ஒருவர் இருந்தார். பாக்கியராஜிற்கு வந்து தமிழ் சினிமாவிலே முதல் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தவரே தூயவன் என்கிற கதாசிரியர் தான். அவர் நாகூரை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர், அக்பர் என்றவருக்கு பெயர். அவர் தயாரித்த படம் தான் வைதேகி காத்திருந்தால் என்கிற படம். அந்த வைதேகி காத்திருந்தால் படம் வந்து கடைக்கோடி கிராமங்கள், தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி கிராமங்கள் வரைக்கும் சென்று சேர்ந்த படம் என்று கூட நம்ம வந்து வைதேகி காத்திருந்தாலே சொல்லலாம். அதுபோக அது மட்டுமல்ல, அம்மன் கோவில் கிழக்காலே நிறைய கிராமிய படங்கள்ல அவர் நடிக்கிறார். அது தனக்கென ஒரு புதிய பாதையை அவர் உருவாக்கி கொண்டார். அப்படி உருவாக்கி கொண்டதன் விளைவாக அவர் வெற்றியும் பெற்றார். அதில் வந்து அவருக்கு நிகராக யாரையுமே சொல்ல முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறந்த படங்களை, நல்ல கதைகளை தேர்வு செய்து தருவதிலே இப்ராஹிம் ராவுத்தர் அவருக்கு ஒரு உற்ற தோழனாக அவரை இருந்து கொண்டு வளர்த்தார். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையினுடைய பாதையில் ரொம்ப முக்கியமான முடிவுகளை எடுக்கிற இடத்தில் பூரா இப்ராஹிம் ராவுத்தர் தான் இருந்தார். அவர் நீட்டுகிற இடத்தில் இவர் கையெழுத்து போடுகிற அளவிற்கு அவர் மீது நம்பிக்கை கொண்டவராக மட்டுமே அவர் தொடர்ந்து இருந்தார். ரொம்ப வித்தியாசமான படங்கள், அவர் ஆக்ஷன் ஹீரோவாக பின்னாளில் அறியப்பட்டாலும் நிறைய குடும்ப பாங்கான படங்களிலே அவர் நிறைய நடித்திருக்கிறார். அது அவருடைய மிகப்பெரிய சிறப்பு என்று சொல்லலாம். இல்லை, இப்போ நீங்கள் இப்ராஹிம் ராவுத்தர் சொன்னீங்க. இப்போ விஜயகாந்த் அப்படின்னாலே பலருக்கு நினைவுக்கு வருவது வந்து ஒன்று வந்து விருந்தோம்பல், மற்றபடி வந்து இன்னொரு விஷயம் விஜயகாந்தை பற்றி அவர்கள் சொல்லும்போது வந்து நட்பு சொல்லுவாங்க. இப்ராஹிம் ராவுத்தருக்கும் அவருக்கும் இடையிலான நட்பை பற்றி சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி நம்ம நினைக்கிறேன். அதாவது அவர் தன்னை உயர்ந்த மனிதராக எப்பொழுதுமே கருதி கொண்டதில்லை. வெற்றி பெறுகிற போதெல்லாம் அவரை ஒரு கடைக்கோடி தொண்டனாகவே அவர் தன்னை கருதி கொண்டே இருந்தார். அந்த உணர்வு அவருக்கு எப்படி இருந்தது என்று சொன்னால், 2000 வாக்கிலே வந்து கார்கில் போர் நடந்த போது தமிழ் சினிமாவினுடைய திரைக்கலைஞர்கள் அத்தனை பேரும் மதுரையிலே கூடி ஒரு மாபெரும் கலை நிகழ்ச்சியை நடத்தி அதிலே நிதியை திரட்டி அன்றைக்கு இருந்த மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்தார்கள். அதற்கென்று தனியாக ஒரு ரயிலையே வந்து புக் செய்து ஏறத்தாழ வந்து முன்பதிவு செய்து ஒரு ரயிலையே வந்து முன்பதிவாக எடுத்துக்கொண்டு எல்லாரும் செல்கிறார்கள். பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஒரு 9 மணி வாக்கிலே புறப்படுகிறது. அந்த ரயிலில் புறப்படுகிற போது எல்லா ஏற்பாடுகளும் சரியாக செய்த விழா ஏற்பாட்டாளர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால், இரவு உணவு வைப்பதற்கு மறந்து விட்டார்கள். வண்டி போய்கொண்டே இருக்கிறது. விழுப்புரத்திற்கு கிட்டே வருகிறதற்கு கொஞ்ச நேரத்துக்கு, 1 மணி நேரத்துக்கு முன்னால் எல்லாரும் பசியிலே இருப்பது விஜயகாந்துக்கு தெரிய வருகிறது. விழுப்புரம் ரயில் நிலையத்திலே ஒரு 10 நிமிடம் நிற்கும், 15 நிமிடம் நிற்கும் என்று சொன்னபோது அவசரமாக வேட்டியை மடித்து கட்டி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே கேண்டீனிலே போய் இருக்கிற எல்லா உணவுகளையும் வந்து பார்சலாக கட்டச் சொல்லி, கையிலே பணம் கூட அவர் எடுத்துக்கொண்டு போகவில்லை, உணர்ச்சி வசப்பட்டு வேகமாக ஓடுகிறார். அக்கௌண்ட் நம்பரை வந்து அந்த கடைக்காரரிடம் வாங்கி கொண்டு நான் அனுப்பி வைக்கிறேன், நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொல்லி அத்தனையும் பார்சலாக எடுத்து வந்து ஒவ்வொரு திரைக்கலைஞர்களுக்கும் அந்த இரவு நேரத்து பசியோடு அவர்கள் பயணிக்கக்கூடாது என்று உணவு பரிமாறுகிறார். ஒரு உச்ச நட்சத்திரமாக ஏறத்தாழ ஒரு புகழ்மிக்க நடிகனாக மாறியதற்கு பின்பு கூட யாராவது ஒருவர் இந்த வேலையை செய்யட்டும் என்று அவர் காத்திருக்காமல் ஓடி போய் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதே போல் அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு மருத்துவமனையை ஒன்றை உருவாக்கி, இலவச மருத்துவமனை 24 மணி நேரமும் இலவசமாக வைத்தியம் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்தார். இப்படி அவர் நடத்திய கல்வி நிறுவனங்களிலே கூட பல பேருக்கு வந்து ஃபீஸ் கட்ட வழி இல்லாதவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு வந்து இலவச கல்வியை வந்து தருவதற்கு முழுக்க அவர்களுக்கு சார்ந்திருக்கிறார். வலது கையிலே செய்கிற உதவியெல்லாம் இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வதைப் போல தன்னை அதிகமாக விளம்பரப்படுத்தி கொண்டதே கிடையாது அவர். ஆனால் அவரிடத்திலே உதவி பெற்றவர்கள் வெளியே சொன்ன காரணத்தினாலே அவர் ஒரு கொடைவள்ளல் என்கிறதும், அவர் பிறருக்கு உதவக்கூடியவர் என்பதும், அதனால் தான் அவருக்கு கருப்பு எம்ஜிஆர் என்று பெயர் வருகிற அளவிற்கு பின்னாடி ஒரு நற்பெயர் அவருக்கு ஏற்பட்டது. இப்போது சினிமா துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் பொழுது நடிகர்கள் வந்து ஒற்றுமையாக இருந்தாங்க, நடிகர் சங்கத்தில் ஒரு ஒற்றுமை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ அவர் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா சரி, எந்த ஒரு விழாவில் கலந்துக்கிட்டாலும் அந்த துணை நடிகர்களை அருகில் அமர்க்கிறது, கட்டிப்பிடிச்சி அந்த மாதிரி ஒரு உற்சாகப்படுத்துறது, இதெல்லாம் எப்படி? ஒரு சக மனிதனை வந்து அவர் சந்திக்கிற போது அவருடைய வாழ்க்கை குறித்து அவர் விசாரிக்கக்கூடியவராக, அவருடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு வந்து உதவக்கூடியவராக அவர் தன்னை உருவாக்கி கொண்டார். நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக அவர் 99 இருந்து அவர் ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டு காலம் இருந்த போதெல்லாம் நிதியை திரட்டி அந்த நடிகர் சங்கத்தின் கடனை அடைத்தது மட்டுமல்ல, தன் பணத்திலே இருந்து 10 லட்சம் ரூபாயும் அந்த நடிகர் சங்கத்துக்கு தந்தார். அது மட்டுமல்ல, நலிந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான நிதி ஏற்பாட்டையும் அவர் செய்தார். சாதாரண கலைஞர்கள், நடன கலைஞர்களாக இருக்கிறவர்களை எல்லாம் வேறு மாதிரி நடத்தாமல் எல்லாரையும் சமமாக நடத்த வேண்டும் என்று நினைத்தார். படப்பிடிப்பு தலங்களிலே உணவு பரிமாறுகிற போது கூட விஐபிகளுக்கு என்று ஒரு தனி சாப்பாடு, சாதாரணமானவர்களுக்கு ஒரு தனி சாப்பாடு என்று இல்லாமல் எல்லாருக்குமான ஒரு சமபந்தியை கூட அவர் உருவாக்கி தந்தார் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு அவர் மனிதநேயம் மிக்கவராக, உதவி மிக்கவராக இருந்திருக்கிறார். கண்டிப்பாக நிறைய நெகிழ்ச்சியான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.